இந்த ஏஎல்பி அப்படிங்கிற லக்னத்திற்கு அது எந்த தசை நடந்தாலும் சரி, அந்த தசாநாதனோ புத்திநாதனோ 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ தொடர்பு பெறக்கூடாது. அப்படி 6, 8ல் தொடர்பு பெற்றுச்சுனாவே அது அந்த லக்ன கடக்கக்கூடிய அந்த 10 வருட காலகட்டங்கள் அவங்களுக்கு சாதகமான பலன்களை தராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக சுக்கிர திசைன்னு எடுத்துக்கோமே. இந்த சுக்கிர திசை நிறைய பேருக்கு ஒரு ஆசை எப்படி இருக்கும்னா, சுக்கிர திசை நடந்தால் சூப்பராக இருக்கும்ப்பா, ஆஹான் இருக்கும், ஓஹோன் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த சுக்கிர திசை சிலருக்கு நல்ல பலன்களை தராது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரிஷப லக்னம் அட்சய லக்னமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுக்கிர திசை அவங்களுக்கு இப்போ நடக்குது. இந்த ரிஷப லக்னத்திற்கே சுக்கிரன் தானே அதிபதி. அப்போ அவங்களுக்கு சூப்பராக இருக்கணும் இல்லையா? ஆனால் அந்த சுக்கிர பகவான் இவங்களுடைய ஜாதகத்தில் இப்போ துலாமில் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. துலாம் நல்ல விஷயம் தானே, துலாமில் இருக்கலாம் தானே. ஆனால் அவங்களுக்கு துலாமில் இருந்தால் கடன் 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 கடன்னு வாழ்நாள் பூரா அந்த ரிஷப லக்னம் முடிகிற வரையும் அவங்க கடன் பிரச்சனையில் தான் இருப்பாங்க.